ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சியால் யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமைகிற பிராப்தம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வருஷம் பார்க்க போகிறோம். அதாவது குரு பயிற்சி ஆகிறதுக்கும் சொந்த வீடு அமையறதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது பொதுவாக நம்ம என்ன கல்யாணத்துக்கு குருபலன் பார்ப்போம். இப்போ குருபலன் வந்தாச்சு, கரெக்டாக கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் குருபலன் அப்படின்றது கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயம், எந்த ஒரு சுபகாரியம், லைஃப்பில் முக்கியமான விஷயம் எது நடந்தாலும் சரி, குருபலன் இருந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டம் அந்த விஷயம் நடக்கும். கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஒரு படிப்புக்காக மேல் படிப்புக்காக வெளிநாடு எங்கேயாவது போகிறது, வேலைக்காக வெளிநாடு போகிறது, ஒரு நல்ல உத்தியோகம் அமையிறது, இந்த மாதிரி எந்த முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, அப்போ குருபலன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டம் அந்த விஷயம் நடக்கும். ஸோ அப்போ இப்போ கையில் காசு இருக்குங்க, வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்ற சொல்லக்கூடிய பல நபர்கள் பார்த்தாச்சு. நான் நிறைய பேர்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது கையில் காசு இருக்குது, ஃபுல் அமௌண்ட்டு, லோனே தேவையில்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம், ஆனால் வீடு அமைய மாட்டேங்குது இப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. ஏன்னா வேலை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊரில் வேலை இருக்குது. கொஞ்சம் வருஷம் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் வருஷம் ஃபாரின் எங்கேயாவது போகிறாங்க, கொஞ்சம் வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த இடத்துல செட்டில் டவுன் ஆக போகிறோம், அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 வருஷம் எந்த ஊரில் நான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனாலே பல பேருக்கு கையில் பணம் இருந்தால் கூட எங்கே வீடு வாங்குறது அப்படின்ற குழப்பத்திலே இருக்காங்க. ஸோ அப்படியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனை பெற்றுட்டு தான் அதற்குண்டான முடிவு எடுக்கிறது நல்லது. காரணம் என்னென்னா, நிறைய பேர் கையில் காசு இருக்குன்னு வீடை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த வீட்டில் இவங்க இருக்காங்களா அப்படின்னா அந்த வீட்டில் இவங்க இருக்கிறதே இல்லை. வெளியூரில் வாடகை வீட்டில் இவங்க இருந்துட்டு அந்த புது வீடை கம்மியான விலைக்கு வாடகை விட்டுட்டு உக்காந்துருக்காங்க. அதோட இஎம்ஐ எங்கேயோ போகும், மாதம் 80,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது. வாடகை எவ்வளோ அப்படின்னா 20,000 22,000 வருதுன்றாங்க. 22,000 வாடகை விட்டுட்டு 80,000 இவங்க இஎம்ஐ கட்டிட்டு இவங்க இன்னொரு வாடகை வீட்டில் வெளியூரில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறது நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். நம்ம ஊரில் வீடு ஏன் இவ்வளோ அதிகமாகிடுச்சு, நிறைய வீடு எப்படி உருவாச்சு அப்படின்னா இவங்களால தான். எல்லா ஊர்லேயும் வீடை வாங்கிடுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் இவங்க இருக்கிறது இல்லை, இவங்க வாடகை வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவாக யோசித்து ஜோதிட ஆலோசனை பெற்றுட்டு லைஃப் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி கன்சல்டேஷன் வரும்போது சொல்லி புலம்புறது இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் தெளிவான முடிவு எடுங்க. ரைட்டு. இப்போ இந்த குரு பகவான் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு பிராப்தத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, முதன்மையாக அதில் சொல்லக்கூடியது மேஷ ராசி சொல்லலாம். மேஷத்துக்கு எதனால் அப்படின்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடை குறிக்கக்கூடிய பாவமே 4ஆம் வீடு தான். ஸோ 4ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும், ஒரு சொந்த வீடு வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறது, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ணுறது, மாடியில் ரூம் கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வேலைப்பாடுகள் மேஷ ராசி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது மிதுன ராசி. மிதுனம் எதனால் அப்படின்னா தனஸ்தானம், 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைவார். 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சாச்சுன்னா கையில் பண வருவாய் நிறைய இருக்கும். கையில் நிறைய காசு வந்தால் என்ன பண்ணுறது, உடனே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க. இப்போ டைம் நல்லா இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு, ஏதாவது வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தது கடகம். கடக ராசிக்கு எதனால் அப்படின்னா கடகத்துக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். மற்றவங்களுக்காவது குரு பகவான் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால் கடக ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும், டக்குன்னு சூப்பராக ஒரு வீடு அமையும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் போதும், சரி நம்ம இப்போ வீடு வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் வந்தாச்சுன்னா வீடு கிடச்சிரும். அதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சுனாலே போதுங்க, டக்குன்னு வீடு அமையும், மாறிடுங்க. ஸோ இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா துலா ராசிக்கு சொல்லலாம். துலா ராசிக்கு எதனால் அப்படின்னா துலாத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் தொழில் பாவத்தில். தொழில் பாவத்தில் இருந்தாச்சுனாலே தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார். அது மட்டும் கிடையாது, 10ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய
சுகஸ்தானம் 4ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அவங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு அமையறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதும், சூப்பராக ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும். அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா தனுசு ராசிக்கு சொல்லலாம். தனுசுக்கு எதனால் அப்படின்னா ராசி அதிபதியே குரு. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டு அதிபதி தனஸ்தான அதிபதி யார் அப்படின்னா அவரும் குரு தான். அவர் இப்போ என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னா உச்சகதியில் இருக்கார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பகவான் உச்சமடைவார். அந்த குரு பகவான் இப்போ தனுசு ராசிக்கு உச்சகதியில் இருக்கிறதுனால சொந்தமாக வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த 5 மாத காலகட்டத்தில் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு அதிகப்படியான பிராப்தம் உண்டுங்க.